ஏங்க அந்தியூர் வாங்க, அனைவரும் சந்தோஷமா இருக்குங்க, ஹாப்பியா இருக்கலாங்க. தடுக்கவே முடியாது. தூரி எல்லாம் மாஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் தூரி மேலே மட்டும் போனா சொர்க்க பூமிக்கே போன மாதிரி இருக்குண்ணா. அந்தியூர் தான் ட்ரெண்ட், அந்தியூர் தான், பூமாப்பட்டியில கிடையவே கிடையாது. எங்க அந்தியூர் ராட்டினம், டிராகன், சில பல தூரிகள் பார்க்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு கப்பல் பிடிச்சிருந்துச்சு. ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட திருவிழா வந்து முடியிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. முடியிற கண்டிஷனில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னையான முடியுது, அது ரொம்ப இஷ்டமா இருக்கு. இந்த திருவிழா முடிஞ்சுன்னு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. செம்மையா இருந்துச்சுங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். மனசே இல்லைங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கு. மக்களே வேறு லெவலில் வைபான மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. திருவிழா வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக முடியுது அப்படிங்கிற மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையாலுமே இன்றைக்கி வந்து ஒர்த்தாக இருக்குது மக்களே. எல்லாருமே லீவ் நாளுங்கிறதுனால வந்திருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம், நாளைக்கு எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை யூஸ்வலாக பார்க்குறதுக்கு போயிடுவாங்க. நாளையிலேருந்து இந்தளவுக்கு கூட்டம் வந்து கண்டிப்பாக இருக்காது மக்களே. இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்ம வந்து பெரிய அளவில் பார்க்க முடியும். ஆனால் இருந்தாலும் இந்த வருஷம் எல்லாமே லீவு, எல்லாமே சூப்பராக அமைஞ்சுது. கூட்டமும் நல்லா அமைஞ்சது. வருண பகவானும் சூப்பராக வழி கொடுத்துட்டாரு. அதனால் இந்த வருஷம் திருவிழா வந்துட்டு உண்மையாலுமே வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய தூரியானீங்களா? ஜாலியாக இருந்துச்சா? வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருவிழா எப்படி இருக்கு? திருவிழா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தூரி விளாண்டீங்களா? எந்த தூரி ஆனீங்க? மேலே பறக்கிறது எல்லாம் ஆனீங்களா? சூப்பர். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா உருட்டல் விளையாட்டு போய்கிட்டு இருக்குது. இங்கேயும் பார்த்துட்டீங்கன்னா அந்த டம்ளரில் அடிக்கிறது எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தூரி விளாண்டீங்களா? சூப்பராக இருக்கு. நான் ரொம்ப நேரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்துருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. எந்த ஊர்ல இருந்து நீங்க வரீங்க? நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக வந்துருக்கிறேன். சின்ன வயசில் வந்துருக்கிறேன், அப்படி வந்ததில்லை. 10-15 வருஷம் ஆகுது. அப்போ வரும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. அது ஏற்கனவே வந்து இந்த கோயிலுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்குறாங்க. அந்த இதோட கூட்டம் கம்மியாக இருக்குது. வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வர சந்தையெல்லாம் வேறு லெவல் இருக்குங்க. வேற லெவல் ப்ரோ. மாஸ் திருவிழா எப்படி நான் போயிட்டு இருக்கேன்? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நானும் பையன் என்ஜாய் பண்ணோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் மாசாக இருக்குது. மக்களுக்கு தேவையான எவ்ரிதிங் பர்ஃபெக்டாகவே வந்து இதாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ எத்தனை நாள் திருவிழா கொண்டிருக்கிறீங்க? குறைஞ்சது இப்போ இந்த 5 நாளாகவே நான் தொடர்ச்சியாக வந்து தான் இருக்கோம். ஈரோட்டிலிருந்து 5 நாளாக வந்துட்டு இருக்கீங்க. மழையே அடித்தாலும் இங்கே மக்கள் எல்லாமே சுற்றி தான் நின்றுட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஃபோட்டோ தான் எடுக்கிறோம். இங்கே என்னமோ மாயமோ மந்திரமோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்களா? ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் பள்ளிப்பாளையமா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணதோட தூரியோட ரேட்லாம் கம்மியாக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கு. சிஸ்டர் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க திருவிழாவை? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நீ பேசு அப்படியே பேசு. வேல் நம்பி ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு வராங்க. காவல்துறை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த வருஷம் தூரி நிறையா வந்திருக்குது. ஆன்மீக பக்தர்கள் நிறையா வந்திருக்காங்க. கோவில் ஸ்தலங்கள்லேருந்து, வெளியூர்லேருந்து, வெளி மாவட்டத்துலேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து எல்லாமே வந்து சிறப்பாக வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாமல் இந்த ட்ரிப் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்து குருநாதர் மழை இல்லாதவே இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், மழைங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடியே வந்துட்டு போயிடுச்சு. கோயில் பூஜாட்டு ஒன்றே வந்ததுனால அந்த காற்று மழையை வந்துட்டு போனதுனால இந்த ட்ரிப்பு பரவாயில்ல. இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல. இங்கே வந்துட்டு போன வியாபாரிகள், சின்ன சின்ன கடைக்காரங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போனால்
திருவிழா வந்து மறுபடியும் வருவாங்க, மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. குதிரை சேர்ந்து மாட்டு சேர்ந்து நிறையா வந்துருக்குது. ஐயா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஹாய், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலி எந்த ஊர்லேருந்து வரீங்க? அந்தியூர் அந்தியூர். ஓகே ஓகே ப்ரோ. என்ன தூரி ஆனீங்க? டிராகன் தூரியா? ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? என்னென்ன தூரி ஆனீங்க? டிராகன் தூரி ஆ குதிசாந்த தூரி ஆ எல்லாமே எல்லா தூரியும் நல்ல வைபு. ஆ சூப்பர். செமையாக என்ஜாய் பண்ணீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேட்டுப்பாளையம். எத்தனை வருஷமா திருவிழா கொண்டிருக்கிறீங்க? வருஷமா இருக்கீங்க. ஓகேங்க ப்ரோ. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சொல்லவே வேணாம். சரியா, எல்லா தூரியும் ஆனீங்களா? எல்லா தூரியும் ஆடணும். சூப்பரா இருந்துச்சு. மஜாவா இருக்கு கோயில் நம்பி. நம்ம ஊரு தான். நம்ம அந்தியூர் தான். பூமாம்பட்டிக்கு அடுத்தது நம்ம அந்தியூர் தான். பட் ரெண்டு பூமாம்பட்டி இல்ல, அந்தியூர் தான். அந்தியூர் தான். ட்ரெண்ட் அந்தியூர் தான். பூமாம்பட்டியில கிடையவே கிடையாது. தூரியெல்லாம் தூரியெல்லாம் சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்கு. ஆ நாம அந்தியூருக்கு இறங்கினாங்க. திருவிழா அருமையா இருக்கு. இன்னைக்கோட 5வது நாள், இன்னும் 2 நாள் இருக்கு. வாங்க, நல்லா இருக்கும். 2 நாள் வாங்க, சிறப்பா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு திருவிழா எங்க அந்தியூர். பரவாயில்ல, நான் இன்னைக்கு லாஸ்ட் டே வந்திருக்கேன் வேலைக்கு போகிறதுனால. பரவாயில்ல, பயங்கர கூட்டமாக இருக்குது, மூச்சு ஓட முடியல. இதே பரவாயில்ல, அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வேண்டியதான். சரி, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன தூரி ஆனீங்க? ராட்டினம், டிராகன், சில பல தூரிகள். என்னென்ன சாப்பிட்டீங்க? சோளக்கருத்து சாப்பிட்டேன், ஐஸ் சாப்பிட்டோம், கரும்பு பால், கரும்பு ஜூஸ் எல்லாம் குடித்தோம். குட்டிகளா, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் அது ஒரு காலேஜில் அப்போ வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு, வண்டி கூட நிறுத்த முடியல. அப்புறம் வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா சாமி நல்லா பார்த்ததுக்கப்புறம் தூரி விளாண்டோம். தூரி நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே இருக்கிற எல்லா இதுவுமே சூப்பராக இருக்குது, பார்க்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. கூட்டம் எப்போயோட இந்த வருஷம் அதிகம், ஆளா அதிகம் இல்லை. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கவுந்தப்பாடியிலேருந்து வரேங்க. ஓகே. ட்ரெண்டு பூமாப்பட்டியிலிருந்து அந்தியூர் குருணாசாமி கோயிலுக்கு மாறிடுச்சுங்கிறாங்க, அது உண்மையா? அது உண்மைதாங்க. ஏங்க அந்தியூர் வாங்க, குருணாசாமி கோயிலுக்கு வாங்க. குருணாசாமி கோயில் நம்பிக்கை வாங்க, அனைவரும் சந்தோஷமா இருக்குங்க, ஹாப்பியா இருக்கலாங்க. இதுதாங்க நம்ம ஊருங்க, வாங்க சந்தோஷமா இருங்க. ஆக்சுவலாக இவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக சன் டிவி எதிர்நீச்சல் நாடகத்தில் வந்து இவர் ஒரு சீனுக்கு வந்திருக்கிறாரு. அதனால எங்கேயோ முகம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்டதுக்கு காட்டினாரு. அப்புறம் அந்த கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் காட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து வந்திருக்கிறாரு, அது இவர் தான். ப்ரோ, உங்கள் பேர் என்ன? பார்த்திபன். பார்த்திபன். இன்னைக்கு குருணசாமியில் வந்துருக்கிறேங்க. இந்த கோயில் வந்து வருஷம் நாங்கள் வந்துடுவோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து எங்களுக்கு லீவு போட்டு எல்லாம் வந்து எப்பவுமே நாங்கள் வந்துடுவோங்க. 5 நாள் நாங்கள் லீவ் போட்டு டெய்லியுமே வருவோம். நாங்கள் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நோம்பிங்க. எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலம் தான் நாங்கள் வந்துடுவோங்க. நாங்கள் இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. என்னென்ன தூரி ஆனீங்க? ஒரே சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு திருவிழாவில் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சு. தூரியில் ஆனீங்களா? கடைவீதிக்கெலாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்களா? எப்படி இருந்துச்சுங்களா? ஆனால் எப்படி இருந்துச்சுங்க திருவிழா? அருமையாக இருக்குது. நிறைய கூட்டம் எப்படின்னா? கூட்டம் அதிகமான கூட்டம், பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. சந்தோஷமாக. சரிங்க. இந்த வருஷம் கல்லாலாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. இந்த வருஷம் மழை வராத திருவிழாவில் எப்படி இருந்துச்சு? வியாபாரமும் பரவாயில்ல. இந்த வருஷம் பரவாயில்லைங்க. கூட்டம் அதிகம். மழை ஆப்போடல் இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருக்குங்க? தூரியில் ஆனீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ப்ரோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு திருவிழாவில்? தூரி கடல்லாம் நிறைய நிறைய வருஷம் இல்லாமல் மக்களே, உண்மையாலும் வந்து திருவிழாலாம் இன்றைக்கோட முடிவடைய போகுது. தம்பி மூஞ்சி மறைக்கிறப்பல இருந்தாலும் மூஞ்சியில் எடுத்துக்கலாம், எங்கேயும் போக மாட்டாப்புல. இது ஆக்சுவலாக இந்த பஜ்ஜி கடையில் தான் வந்து நம்ம பொழப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பப்போ வந்து இதுதான் வந்து உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயம். காரணம் வந்து இவர் தான். வந்து பார்த்துங்க, இவர் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னா கேட்குறதெல்லாம் தருவார். வாங்க எல்லாருமே வாங்க. கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து
இந்த பஜ்ஜி கடையில் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா சேலஞ்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சேலஞ்சுன்னு அடுத்த வருஷம் ரிவீல் பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட். மறக்காம நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வருஷம் தான் பயங்கரமா இருக்குண்ணா. தடுக்கவே முடியாது. தூரியெல்லாம் மாசம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் தூரி மேலே மட்டும் போனா சொர்க்க பூமிக்கே போன மாதிரி இருக்குண்ணா. வேற லெவல்ரா தம்பி. என்னை எப்படியோ கூமாப்பட்டி லெவலில் கொண்டு போயிருவேன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் நான் வாங்கினேன். இப்போ நான் வருஷம் எல்லா விஷயத்தையும் லைக் பண்ணுவேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகனு அந்த மேலே சுற்றிட்டு போகிறத கொஞ்சம் நல்லாவே லைக் பண்ணேன். ஹாய் பார்த்துரு. திருவிழா எப்படி இருக்கு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சா? சரி பாய், அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய். சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன் கத்தி கத்தி தொண்டைப்படி ஆகி போச்சா? என்ன தூரி என்ன? நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும் தெரியுமா? என்னங்கண்ணா பண்ணணும்? நாளைக்கு பள்ளிக்கூடம் வர திறக்கிறாங்க. என்ன பண்ணுறது? திருவிழா எப்படி இருந்துச்சுங்க? செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஜாலியாக இருந்துச்சு. 5 நாள் திருவிழாவும் சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 5 நாளுமே கோவிலுக்கு வந்தோம். தூரி அப்புறம் அந்த குதிரை சந்தை, மாட்டு சந்தை எல்லாமே பார்த்தோம். கோவிலுக்கு போனோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த வருஷம் தூரியில் எந்த தூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு கப்பல் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக அந்த வருஷம் ஒரு தூரி வந்திருக்குல்ல, அந்த தெராசு மாதிரி ஒரு தூரி மேலே, அது நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் திருவிழாவில் எத்தனை நாள் கோயிலுக்கு வந்தீங்க? நான் 3 days வந்தேன். கூட்டமெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? நேற்று ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பட் நேற்று கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்மி. இன்னைக்கு ரொம்ப கம்மி. இன்னைக்கு லாஸ்ட் நாள் அதனால. திருவிழா கிட்டத்தட்ட இன்னைக்கு லாஸ்ட் நாள் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 10 minutes தான் இருக்கு. இப்போ ஃபீல் எப்படி இருக்கு? ஃபீல் எப்படி இருக்குன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் எப்படி வரும், எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா? இந்த ஒரு அந்தியூர் திருவிழா எப்படிங்கிற இருக்கு? சூப்பராக இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சூப்பராகவே இருக்கு. நல்லாவே ரெடி பண்ணி இந்த மாதிரி நான் எங்கேயுமே திருவிழா பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஓகேங்க, சூப்பராக இருக்கு. நான் இந்த மாதிரி நான் ஊருக்குலாம் போய் திருவிழாலாம் பார்த்துருக்காங்களா, இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக கிராண்டாலாம் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. இங்கே ஆனால் சூப்பராகவே இருக்கு. ஓகே. தூரி கடையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. தூரியில் நின்றுச்சு. ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட திருவிழா வந்து முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. முடிகிற கண்டிஷனில் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம். இன்னும் அடுத்த வருஷம் மட்டும்தான். இன்னும் அடுத்த வருஷம் தான் திருவிழா. மக்கள்லாம் நாளைக்கெல்லாம் தூரி கடை இன்னைக்கோட முடிஞ்சு எல்லாமே சோகத்தோட வெளியில் போயிட்டு இருக்கிற மக்கள் கூட்டத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த நேரம் முடியுது. அது ரொம்ப இஷ்டமாக இருக்குது. இந்த நோம்பி வந்து என்றைக்குமே இத்தனை காலகாலமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் அருமையாக நடந்தது. இது எல்லாத்துக்கும் சந்தோஷம். கூட இருக்கிற எல்லாத்துக்கும் வந்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் திருவிழா வந்துட்டு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தூரியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, பார்த்தாவே தெரியுது. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குங்க சிஸ்டர்? இந்த திருவிழா முடிஞ்சுன்னு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு. ஒரு half an hour விட்டு இருந்திருக்கலாம். சரி, போலீஸ்க்கு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் டியூட்டி பார்க்குறாங்க. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் வந்துட்டு திருவிழா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருச்சு, முடிய போகுது. முடிஞ்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் லைட்டு எப்போ ஆன் பண்ணுவாங்கன்னு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சா? டைம் அவுட். நன்றிங்க ரொம்ப. ஹாய் குட்டி சிஸ்டர். இந்த வருஷம் திருவிழா வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அதான் முடிகிற ஃபீல் எப்படி இருக்கு? சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு கஷ்டமா இருக்கு. எல்லா தூரியும் ஆடினீங்களா? எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. வாடா நல்லா பேசுங்கடா. நாளைக்கு ஓடாதுடா கண்ணே. இன்னைக்கு ஓட முடிஞ்சு. நாளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போ. சூப்பரா இருந்ததுங்க. முடிகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரமா முடியுதே அப்படின்னு நினைக்கிறோம். வருத்தமாக இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். நல்லபடியாக இருந்துச்சு. மழை வந்து தான் கொஞ்சம் கெடுத்துருச்சு. மற்றபடி எல்லாம் ஜாலியாக இருந்தாலும். இந்த வருஷம் வியாபாரம்லாம் எப்படின்னா இருந்துச்சு? எல்லாத்துக்கும் சிறப்பாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சிறப்பாக இருந்துச்சு. எத்தனை வருஷமா நீங்கள் கடை போட்டுருக்கீங்க? 20 வருஷமாக போட்டு. 20 வருஷமா போட்டிருக்கிறீங்க. 20 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 2 நாள் மழை வந்து உங்க வியாபாரத்தை முடிச்சிடும். இந்த வருஷம் தான் வந்து மழையே இல்லாம சூப்பரா வியாபாரம் நடந்திருக்குது. ஒரு நாள் மழை வந்துருச்சு. இது பாதிப்பு இல்லை. வியாபாரிகளுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் எல்லா வியாபாரிகளுக்கும் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சிறப்பா இருந்துச்சு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பவானி. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷமா? திருவிழா எல்லாம் எப்படி இருக்கு? இந்த திருவிழா எல்லாம் நல்லா இருக்கு.
நல்ல காலில் தங்கள் தலையை அலங்கரித்து கொண்டு 2 பேர் வந்து கிளம்புறாங்க. ப்ரோ, இந்த வருஷம் திருவிழாலாம் முடிஞ்சுது. இது ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு? சூப்பராக தரமாக இந்த 10 மணி தூரி நிறுத்தினாங்க, அதானே கவலையாக இருக்குது. அதான் கவலையாக இருக்குது. 12 மணி நாளையிலிருந்து தூரி இல்லையே? நாளையில் தூரி இருக்காதுங்கண்ணா. இன்னையோட முடிஞ்சிச்சு. இன்னையோட முடிஞ்சு. அது 10 மணி வரைக்கும் தான் நேற்றே நினைக்கலாம். அவ்வளோதான். வருத்தமாக இருக்குதா? ஆமாண்ணா. நாளைக்கு காலேஜுக்கு போகணுமா? ஆமாண்ணா, காலேஜ் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? சென்னமட்டி. ஓகே, நல்லா இருந்துச்சு. தூரியெல்லாம் ஆனீங்களாக்கா? கடை வீதிக்கெல்லாம் போய் வாங்கினீங்களா எல்லாம்? சரிங்கக்கா. குட்டி, இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? தூரியெல்லாம் ஆனியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? ஜாலியாக இருக்குமா வருத்தமாக இருக்குமா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஜாலியாக தான் இருக்குமா? ஓகே. எல்லாம் 30 வருஷமா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்தது. தூரியெல்லாம் ஆனீங்களா? எல்லாம் ஜாலியாக இருந்துச்சா? எந்த தூரி பிடிச்சிருந்துச்சு? ப்ளூ தூரியா? கப்பல் தூரியா? சூப்பர் குட்டி, பாய். சிறப்பாக இருந்துச்சுங்க. எல்லாரும் பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்புலாம் வந்து சிறப்பாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் வந்து நம்ம மக்களுக்கு தேவையான வந்து அடிப்படை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்தது. சிறப்பாக நோம்பி வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. எந்த ஒரு வேற லெவலில் முடிஞ்சது. எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி டைமிங்னா அந்த டைமிங் கரெக்டாக 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் கரெக்டாக எல்லாருமே மக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு தேவையான எல்லாமே சிறப்பாக. ப்ரோ, இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருந்துச்சுங்க ப்ரோ? பயங்கரமாக கிராண்டாக இருக்குது ப்ரோ. ப்ரோ, காலையில மாட்டிட்டு வேற லெவலில் இருக்கிறீங்க ப்ரோ. ப்ரோ, இந்த ஊதி மட்டும் ஊதாதுங்க ப்ரோ. காதெல்லாம் ஒரு ஊத தோணும் ப்ரோ. சரி. கிட்டத்தட்ட 4 நாள் நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத ஓடிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க. எப்படி இருக்குது இந்த திருவிழா? இந்த வருஷம் மழை இல்லாதனால எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டான். குருநாதர் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டாப்ல. ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சா கடை க்ளோஸா? இந்த கடை ஸ்ப்ரிங் ரோலோட முடிஞ்சதா? கடை இதோட க்ளோஸ். ஓகே, பாய் தானவா? சாமிக்கே ஒரு பாய். ஓகேங்க, சரிங்கக்கா. நெக்ஸ்ட் இயர் தான் ஃபுல்லாக இங்கே தான் இருப்போம். இங்கே தான் இருப்போம். காலையில் எல்லாம் கடையெல்லாம் கட்டிட்டு போய் 2 days ரெஸ்ட். 2 days ரெஸ்ட். மறுபடியும் ரெகுலர் லைஃபுக்கு திரும்பிடுவீங்க. எப்போ மறுபடியும்? போன வருஷம் நிறைய மழைகள் காரணமாக கடைகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸில் போக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி மழையெல்லாம் இது இல்லாமல் குருநாதர் காப்பாற்றிருக்கு. அப்படியே மழை பெஞ்சால் லைட்டாக ஒரு சில துளிகள் பெஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா கடைகள் நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. போன தடவைக்கு இந்த டைம் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. நல்ல மக்கள் கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல, இந்த டைம் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு நல்லா நிறைய வந்திருக்குங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? தூரியெல்லாம் ஆனீங்களா? என்னென்ன தூரி பிடிச்சிருந்துச்சு? எல்லா தூரியும் பிடிச்சிருந்துச்சு. சரி, இந்த வருஷம் திருவிழா முடிய போகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு இழப்பு ஏதாவது லவர்ஸ் போனோமா வரீங்க? சூப்பராக போச்சுங்க. சூப்பராக போச்சு. திருவிழா முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, தூரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடையிலையும் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு நீங்கள் தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்க. கடையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்வு எப்படிக்கா இருக்குது? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இல்லைங்க, இங்கிருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை நாள் வந்தீங்க கோயிலுக்கு? 5 daysலயே வந்தோம். நல்லா இருக்கு. திருவிழா முடிய போகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா நடந்தது. இன்னும் ஒரு 11 மணி வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்கும். 12 மணி வரைக்கும் ஜாலியாக இருக்குது. எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இன்னும் ஒரு வருஷம் தாண்டி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது சூப்பர். நெக்ஸ்ட் வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஹலோ. கிட்டத்தட்ட இந்த வருஷம் குருநாதர் சுவாமி கோவில் பண்டிகை வந்துட்டு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்கிறத விட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பாக வந்துட்டு எல்லாருமே செயல்பட்டாங்க. டிராஃபிக்கில் இருந்து இங்கே இருக்கிற போலீஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பராக செயல்பட்டு இருந்தாங்க. கடை வீதிகளுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை வராமல் எல்லாமே சூப்பராக நடந்துருந்துச்சு. இந்த வருஷம் திருவிழா உண்மையாலுமே ஜோராக முடிஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் வருத்தம் தான், சீக்கிரமாக திருவிழா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்பி. See you, bye bye, take care, டாடா. நம்மளுக்கு மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பாடல்கள் வந்துட்டு மெல்ல விடை கொடு மனமே தான். மெதுவாக அப்படியே வந்துட்டு விடை பெற்று போய்கிட்டு இருக்கிறோம். உண்மையாலும் திருவிழா வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்குமே வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு 10 daysக்கு மேலே 10 days 15 days பக்கமாக வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாமளும் போய் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டை போடுவோம்.